அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொருத்தவங்க கேண்டிடேட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? இந்த இந்த தேர்தல் வந்து 4 முனை போட்டி. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தமிழக வெற்றி கழகம் அவங்களோட கூட்டணி யார் வராங்க தெரியல, அவங்களோட கூட்டணி, நாம் தமிழ் கட்சி 4 முனை போட்டி. ஒவ்வொரு கேண்டிடேட்டும் யார் யார் எங்கே நிற்கலான்ற பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அதில் வந்து எங்கள் அண்ணன் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேல்முருகன் அவர் வந்து பண்ருட்டியில் இப்போ சட்டமன்ற எம்எல்ஏவாக இருக்கார். அடுத்தவர் எங்கே நிற்க போகிறாருன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இது எங்களுக்கு தான் கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, கூட்டணி கட்சியில் இருக்கவங்களுக்கும் சரி, எதிர்கட்சியாக இருக்காங்களே அவங்களுக்கும் சரி, இங்கே நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பமாக இருக்குது. அண்ணன் எங்கேப்பா நிற்கிறாரு? நெய்வேலியில் நிற்கிறாரா, இல்லை விருதாச்சலம் நிற்கிறாரா, இல்லை பண்ருட்டிலே திரும்பி நிற்கிறாரா, இல்லை கடலூரில் நிற்கிறாரா அப்படின்னு எங்களுக்கு ஆவல் இருக்கிறதோட கூட்டணி கட்சிக்காரங்களுக்கும் ஆவல் இருக்குது. அதை எதிர்த்து நிற்கிறாங்களா அதிமுக, அவங்களுக்கும் எங்கே நிற்கிறாருன்ற ஒரு கேள்விக்குறி மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஏன்னா நம்ம பார்க்குறப்ப போகிறவங்க எல்லாருமே அதை தான் கேட்டுருக்காங்க, அண்ணன் எங்கே நிற்கிறார். ஒரு தலைவரை எங்கே நிற்கிறாரு அப்படின்ற அளவுக்கு கேட்குறாங்கன்னா அவர் எந்த அளவுக்கு அவரோட வலிமை இருக்குன்றத தான் நம்ம இதில் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. நெய்வேலி அண்ணன் சுயேட்சா நின்று என்ன வாக்கு வாங்கினார், அதாவது கட்சி அங்கீகாரம் பெற்று கேமரா சென்டரில் நின்னார், டெபாசிட் வாங்கினார். கட்சி அதாவது என்ன சொல்கிறேன்னா, அந்த தேர்தலில் ஒரு கட்சி டெபாசிட் வாங்குது அப்படின்னா 2016 தேர்தலில் அது அண்ணன் வேல்முருகன் மட்டும்தான், வேறு யாருமே வாங்கலை. இப்போ நெய்வேலியில் அவரோட பலம் என்னன்றது நம்ம எல்லாருமே தெரியும். தமிழ்நாட்டு அரசியலில் இன்றைக்கி இருக்க சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் எல்லாருமே சரி, குறுகிய வாக்கு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சிருக்காங்க. 500 ஓட்டு, 1000 ஓட்டு, 2000 ஓட்டு, 3000 ஓட்டு. இப்போ அண்ணனோட கெப்பாசிட்டி வாக்கு என்னன்றது இப்போ எல்லாருக்கும் தெரியும். அண்ணனோட கெப்பாசிட்டி வாக்கு என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால் அண்ணன் எந்த தொகுதியில் நிற்க போகிறான்றது தான் எதிராளிகளுக்கு அதை சொல்லுவாங்கள்ல,